நடக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நாங்களும் உங்களுக்கு பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். உங்க கமெண்ட். நன்றி மேடம், நன்றி. அருமை அருமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீட்டிங் வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி மேம் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய மீட்டிங்ல அவங்களை அட்டன் பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். நல்ல ஒரு சகோதரத்துவம் வாய்ந்த ஒரு சகோதரி. அது மட்டும் இல்லாம நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் நம்ம குரோர்பதிக்காக எல்லா நபர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய மீட்டிங்ல உங்க அனைவரையும் வாழ்த்தி பேசினதுல மிக்க மகிழ்ச்சி, மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றிம்மா, நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக டாக்டர் ரேகா இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம எம்டிட்டு போவோம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கு குரோர்பதி கிளப்பினுடைய டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாம் வந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய 100வது நாளை வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்த்தோடும் நம்ம அனைவருடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இந்த நிகழ்ச்சி வெள்ளி விழா மட்டுமல்ல, வைர விழா, பொன் விழா எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக நம்மளுடைய டாக்டர் ரேகா வாங்க மேடம். Good evening to all. First of all, congratulations to both of you, sir. Ashokan sir and Balakrishna sir, congratulations. நான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன் சார். இந்த மீட்டிங்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பொறுமை, பேஷன்ஸ். ஏன்னா கேள்வி கேட்கறவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும், ஒரு டவுட்க்கு கேள்வி கேட்கறது. பட் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே ரிப்பீட்டடா இருக்கும். நிறைய பேர் நிறைய டவுன்லைன் மெம்பர்ஸ் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வியை தான் நமக்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், அப்படி பொறுமையா நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் சேம் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகுது. பட் ஸ்டில் நீங்க வந்து பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னா ஆன்சர் ரிப்ளை பண்ணும்போது அந்த அந்த ஒரு பேஷன்ஸ், அந்த பொறுமையா சொல்றது பாருங்க, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு சொல்லும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஏன்னா நமக்கு அந்த கேள்வி நிறைய வாட்டி கேட்ட கேள்வியா இருக்கும். பட் நீங்க சொல்ற விதம் தான் எனக்கு நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அது நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார். அண்ட் ரியலி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி மேடம், நன்றி. அருமை அருமை, அருமையான ஒரு லீடர்ஸ். அவங்க வந்து கத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பொறுமை மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் பர்சன். அவங்க நம்ம மீட்டிங்கை பற்றி இவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னா இதுதான் அந்த மனசுங்கிறது. எல்லார்ட்டையும் அந்த மனசு குரோர்பதியில இருக்குது. குரோர்பதியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த மனசு இருக்கு. அதுதாங்க குரோர்பதி. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம வந்து குரோர்பதியில எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவசரப்படுறதுக்காக அல்ல, பொறுமையா கையாண்டோம்னு வைங்க, இந்த குரோர்பதி நம்மளை வாழ வைக்கும். அந்த மாதிரி அழகான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் நம்மளுடைய பவுண்டர். அவ்வளவு அருமையாக வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. எப்படிதான் ரூம் போட்டு யோசிச்சாருன்னு தெரியல. அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு இடத்தையும் ஓபன் பண்ணி இது அப்படி போகுது அப்படின்னு யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோடு சேர்ந்து இந்த மீட்டிங்ல அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண ரேகா மேடத்துக்கு நன்றி. நன்றிமா, நன்றி. அன்பு நண்பர்களே, அடுத்ததாக இங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கான நேரங்கள் உங்களுக்கு தரப்படும். அன்பு நண்பர்களே, நம்மளுடைய சிஸ்டம் ஆனது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போதுமே அந்த சந்தேக கண்ணோட தான் இருப்பாங்க. நானும் சந்தேக கண்ணோட தான் இந்த சிஸ்டத்துல ஜாயின் பண்ணேன். அதன் பிறகு ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. கற்றதுங்கிறது கையளம், கல்லாதது உலகளம். அனுபவங்கிறது நாம நடந்து போகும்போதும் கிடைக்கும், நாம இருக்கும்போதும் கிடைக்கும், ஒரு யாத்திரை செய்யும் போதும் கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவங்கிறது நம்மளுடைய இறுதி காலம் வரை கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தை நம்ம பாடமா மாத்தணும். அந்த அனுபவத்தை தான் நாம இங்க எடுத்துக்கிட்டது. நான் எப்போதுமே இங்க இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தெரியாத பதிலை தெரியாதுன்னு உங்கள்ட்ட சொல்லிடுறேன். எனக்கு தெரியாது, அதற்கான விளக்கம் நாளை தருகிறேன் அப்படின்பேன். காரணம்,
அதற்கான விளக்கம் நான் எம்டிட்ட கேட்பேன். எம்டிட்ட கேட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தோம். நானா ஏதாவது ஒண்ணு உங்கள்கிட்ட வந்து பேசவே மாட்டேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இந்த 9 மணி மீட்டிங் நாம இவ்வளவு வெற்றிகரமாக இந்த 100 நாள் கடந்து வந்துட்டோம். இந்த ஒரு 100 நாள் இல்ல, இன்னும் பல 100 நாட்கள் நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். ஏன்னா புது நபர்கள் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க, புது நபர்கள் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களை எல்லாம் பட்டை தீட்டி அனுப்ப வேண்டியது ஏற்கனவே நம்மளுடைய கடமை. ஒவ்வொரு நபர்களையும் பட்டை தீட்டி அனுப்ப வேண்டியது நமது கடமை. அது என்னோட கடமை மட்டுமல்ல, குரோர்பதியில இருக்கக்கூடிய அத்தனை குரோர்பதிகளின் கடமையா இருக்கணும். ஒவ்வொரு குரோர்பதியின் கடமையா இருக்கணும். நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும், நம்ம டீம்ல யாரை நம்பி வராங்க? நம்மளை நம்பி வராங்க. ஒரு நபர் வந்தாலும் நம்மளை நம்பிதான் தராங்க காசு. அப்போ அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். பாரன் பப்பட் சொன்ன மாதிரி, நீ தூங்கி கொண்டிருந்தாலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி விடாவிட்டால் உன்னுடைய இறுதி காலம் வரை நீ உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். குரோர்பதியில செய்ய வேண்டிய வேலையை, கடமையை நம்ம கரெக்டா செய்தோம்னா அது தூங்கிட்டு இருக்கும் போதும் வருமானம் வரும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு சிஸ்டத்தை தந்த நம்மளுடைய நாயகன், நம்மளுடைய ஃபவுண்டர், அடுத்ததாக உங்களோடு அவங்களுடைய அந்த அருமையான பேச்சை கேட்க நம்ம எல்லாம் தயாரா இருக்கோம். அதற்கு முன்னால அந்த பொறுப்பை நான் பாலகிருஷ்ணன் ஒப்படைக்கிறேன். ஆனா நீங்க எந்த ஸ்டைல்ல கூப்பிடணுமோ அந்த ஸ்டைல்ல கூப்பிட்டுக்கோங்க. நன்றி 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 அண்ணா. நண்பர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை குரோபதி கிளப் குடும்ப உறவுகள் அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்மளோடு கலந்து பேசுவதற்காக நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய நிர்வாக இயக்கம் அன்புக்குரிய சகோதரர் கணேசமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க. ஒவ்வொரு குடிமகனையும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக்க வேண்டும் என்ற கனவோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பிற்கினிய சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களை அழைப்பதற்கு முன்பாக ஒரு பாடல் வழியாக அவரை வாழ்த்தி வரவேற்போம். நண்பர்களே, இந்த வாழ்த்துக்களோடு நம்மளுடைய மதிப்புக்குரிய எம்டி அவர்களை நம்மளோடு பேசுவதற்காக அழைக்கிறேன். ஐயா வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அனைத்து கோடீஸ்வர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். முதல் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதாவது உங்களுக்கு சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற இந்த ப்ரோக்ராமோட 100வது நாள். அதற்கு முழு முதல் காரணம் நம்ம கதாநாயகர்கள் சகோதரர்கள் அசோகன், ஜஸ்டின், பாலகிருஷ்ணன், உங்க 3பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிளான் பிரசன்டேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாதன்ன பக்காவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா மகாலட்சுமி மேடம் இருக்காங்க, இந்த பிரபாவதி மேடம் இருக்காங்க, நானாத்தோனை இருக்கு, அப்புறம் அஸ்கோன்னு நீங்களும் அதுக்கு போறீங்க. இந்த மாதிரி வேற யாருன்னு இருக்கா?
ஜஸ்டின் ஏன்னா நான் எல்லாரும் சேர்ந்து பிளான் பிரசன்டேஷன் எல்லாரும் சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல டவுட் கிளியரிங் செஷன் எப்படி ஒரு ஐடியா அண்ணனுக்கு உதிச்சுச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் குரூப்ல வந்துச்சு இந்த மாதிரி டவுட் கிளியரிங் செஷன் இந்த மாதிரி அசோனை எடுக்கிறாங்க அப்படின்னு. சரின்ட்டு போய் வாட்ச் பண்ணோம்னா ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எப்படி சொல்றது, பிளான் பிரசன்டேஷன் அது ஒரு பக்கம் தரப்பவங்க பண்ணிட்டு இருந்தோம். இவங்க வந்து அன்றாடம் எல்லோருக்கும் பல விதமான டவுட், ஒரே டவுட் பழகிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற டவுட் எல்லாம் மாறி மாறி கேட்கும்போது அவங்க ஏகாந்தம் சொன்ன மாதிரி எனக்கே ஒரே டவுட்டை 4 பேர் கேட்கும்போது 4வது கேட்டு ஒரு சலித்தன்மை வரும். வேற கேள்வியே கேட்க மாட்டாங்களா, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு எரிச்சல் வர்ற அளவுக்கு கூட வரும். பட் இவர் அதெல்லாம் எதுவுமே எரிச்சல் படாம கேஷுவலா ஒரு அவரை பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு. ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி ஒரு பள்ளியை சிறப்பா அந்த மாணவர்களை எப்படி நடத்துவாரோ, அந்த வாத்தியார்களை எப்படி ஒழுங்கமா சொல்லி நடத்துவாரோ, அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா அந்த அளவா பேசி கரெக்டா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பக்குவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து இது 100 நாள் 1000 நாளும் தாண்டினாலும் வந்து சிறப்பா ஓடிட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதனால மிக்க நன்றி. உங்களுக்கு உறுதுணையா இருக்கிற ஜஸ்டின் அண்ணனுக்கும் பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. அடுத்து கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்ப டெலகிராம் மீட்டிங் பண்ணணும் அப்படின்னாங்க. டெலகிராம் மீட்டிங் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் 2 days இருக்கேன். அப்புறம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு ஜாஸ்தி, என்னாலும் வர முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் இல்லை சார் நீங்க ஒர்க்கை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தையை கெட்டியா நான் பிடிச்சுக்கிட்டேன். அவரே எல்லாம் பாத்துக்கிட்டாருன்னு விட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தொய்வும் இல்லாம பண்றாங்க. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது பாத்தீங்கன்னா நாதன் இருக்காரு, அலெக்சன் இருக்காரு, ராஷ்டன் இருக்காரு, அவங்க சகோதரிகள் மகாலட்சுமி அந்த பிரபாவதி, அது போக சென்னையில இருந்து அண்ணாதுரனை, இது மாதிரி எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வந்து சாதாரணமா நன்றின்னு சொல்லி ஒரு வாரத்துல முடிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நான் அங்க பிரசன்ஸ், என்னோட பிரசன்ஸ் இல்லாட்டினாலும், நானே அங்க இல்லைனாலும் அது வந்து கரெக்டா நடக்கிற டயத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்றது நான் தானே. அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது மற்ற லீடர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரே ஒரு ராணுவ வீரன் தான். அதனால அவருக்கு எப்படி பண்ணணுங்கிறது அழகா ராணுவ கட்டுப்பாடோட பண்ணிட்டு இருக்காரு. அது போக அதர் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் தெலுங்குலையும் இப்ப சப்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு இப்ப வாரத்துக்கு 3 நாள் எடுக்கிறாங்க, ஹிந்தி 1 நாள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதை டெவலப் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து மக்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். அசோகன் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவு. நமக்கு வந்து நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்னு நானும் இது வரைக்கும் நினைச்சது இல்லை, யாரும் அது வரைக்கும் நினைக்க கூடாது. நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி அதோட நின்றோம். இன்னும் என்ன படிக்கணும் நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு செஷன் இருக்கு, பிளான் பிரசன்டேஷனுக்கு செஷன் இருக்கு. இதை அட்டன் பண்ணாலே மக்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு நம்ம சிஸ்டம் இன்னும் வேகமா போயிருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். பட் ஒரு சின்ன சுணக்கம் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சிலர் புரியாமல் முதல்ல வந்து ஜாயின் பண்ணனால அவங்களுக்கு புரிய வைக்க முடியலையா இல்ல புரியலையான்னு தெரியல. அவங்க வந்து அப்கிரேட் பண்ண விட்டுட்டாங்க. அதை வந்து இனிமேல் பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதை பார்த்துக்கிறோம். பட் இனி வர்ற காலங்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம இப்ப பேசுவோம். இனி வர்ற காலங்கள்ல அவங்களுக்கு முதல்ல புரிய வைங்க. இந்த அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா 1300 கிடையாது. 1300 ரூபாய் போட்டுட்டு 2000 ரூபாய் எடுக்கிறது கான்செப்ட் கிடையாது. கோடிகள் எடுக்க போறோம். அப்ப இந்த கோடிகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைங்க. அதுக்கு பிளான் பிரசன்டேஷன் இருக்கு. இல்ல ஆஃப்லைன் மீட்டிங் எல்லா இடத்துலயுமே இப்ப நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது டவுட் கிளியரிங் செஷனும் கண்டிப்பா அட்டன் பண்ண சொல்லுங்க. டெய்லி நைட் 9 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. சண்டே மதியம் 3:30 மணில இருந்து நடத்துறாரு. அது அன்லிமிட்டட் டைம், டைம் லிமிட்லாம் கிடையாது. எப்போ முடியுதோ அப்பதான் முடிக்கிறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த ரெண்டுமே அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100% வந்து சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன நடக்குது, எப்படி அவங்களால கொடுக்க முடியும். நாங்க சத்தியமா சொல்லுங்க, கம்பெனி யாருக்கும் கொடுக்கல. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் எடுத்தோன்னு சொல்றதா இது எப்படி கொடுக்க முடியும் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறாங்க.
கம்பெனி யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல. நாங்க பண்றது ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றோம். உதவி பண்ண ரெடியா இருக்கிறவங்க வாங்க, உதவி வேணுங்கிறவங்க வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாறி மாறி உதவி பண்ணுவோம்னு. இந்த கிரவுட் கூட்டம் கூடும்போது உங்களுக்கு சீக்கிரம் உதவி வரும். கூட்டம் கம்மியானால் உங்களுக்கு மெதுவாகத்தான் வரும். இதுதான் கான்செப்ட். கிரௌட கூட்டுறதும் கூட்டாததும் நம்ம கையில தான் இருக்கு. அதை எப்படி கூட்டணுங்கிறது அண்ணன் உங்களுக்கு பல தடவை இப்ப மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, மினிமம் ஆளுக்கு ஒரு 10 பேர் நீங்க டைரக்ட் ரெஃபரல் பண்ணியே ஆகணும். பண்ண முடியாதுலாம் கிடையாதுங்க. எல்லா துறையிலும் ஆண்கள் மட்டும்தான் சாதிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் கிடையாது. நம்ம இதுலயும் பெண்மணிகள், அதாவது பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் கண்கள் சொல்லுவாங்க. வீட்டின் கண்கள் கிடையாது, நாட்டின் கண்கள். நம்ம குரோர்பதி கிளப்பின் கண்கள் கூட நான் சொல்லுவேன். அவங்களோட வளர்ச்சி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, நம்பர்ஸ், லேடிஸ் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா 100% எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது நல்ல விதமா பாசிட்டிவா போகுங்க. ஆமா, அது உதாரணமா வந்து நான் சொல்லுவேன். நம்ம இதுல பாத்தீங்கன்னா இரும்பு பெண்மணிகள் எனக்கு தெரிஞ்சு 4 பேர் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் எனக்கு தெரியாம இருக்காங்கன்னு தெரியல. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோயில இருந்து பிரபாவதி அக்கா இருக்காங்க, அடுத்து திருப்பூர்ல இருந்து மகாலட்சுமி அக்கா இருக்காங்க, சகோதரின்னு தான் சொல்லுவாங்க, அக்கா இல்ல, என்னோட ஏஜ் கம்மியான சகோதரி இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து சகோதரி ரேகா இருக்காங்க, சென்னையில இருந்து சகோதரி அருணா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 4 பேரும் இப்போ வந்து நல்ல ஒரு கம்பெனியோட பில்லர் மாதிரி. நான் வந்து ஆண்கள் இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா கேட்டுக்கோங்க. பெண்கள் அதிக எண்ணிக்கையில வரும்போது நம்மளோட growth இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களை சொல்றேன். அதனால நீ வந்து யாரும் வந்து கம்பேர் பண்றாங்க, நம்ம அப்ப நம்மளும் வேஸ்டா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஆண்கள் எப்பவும் சாதிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் பெண்கள் இன்னும் உள்ளக்க நிறைய பேர் வரும்போது நம்மளோட growth வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்ப இருக்கிற சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ், இரும்பு பெண்மணிகள் மாதிரி இவங்க 4 பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்காங்க. இவங்க வந்து இப்ப கம்பெனியோட பில்லர்ஸ் கூட நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வரணும். அதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து யாருக்கும் போன் பண்ணாதீங்க, பணம் அனுப்பவான்னு கேட்காதீங்க, அனுப்பியாச்சின்னு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது சொல்றதுனால பல குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருது. அதனால நான் ஸ்ட்ரிக்டா நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்லயே போட்டிருக்கேன், யாருக்கும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சிலர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்னு ஒண்ணும் இல்லை, கூப்பிட்டு சத்தம் போடுறதோட நிப்பாட்டி இருக்கோம். இனி வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, நீங்க யாருக்குமே நான் சொல்றேன், பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களா இருந்தாலும் கூப்பிட வேண்டாம்னு தான் சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க கூப்பிடாதனால, அவங்க அக்செப்ட் கொடுக்காதனால உங்களுக்கு சீனியாரிட்டி போக போறது கிடையாது. அதுக்கும் நான் உங்களுக்கு சிஸ்டத்துல ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ரெண்டாவது, அவங்க அக்செப்டே கொடுக்கலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 7 நாள் பாருங்க, 7 நாளுக்கு அப்புறம் கஸ்டமர் கேருக்கு அனுப்புங்க. அவங்க உங்களுக்கு அக்செப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களாலே முடியல அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அதனால தயவு செய்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் கூப்பிடாதீங்க. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான வேண்டுகோள். நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 150 லேடி ஐடி மட்டும் பிளாக் பண்ணிருக்கேன். லேடி ஐடி மட்டும் கிடையாது, 2 ஜென்ஸோட ஐடியும் பிளாக் பண்ணிருக்கேன். பிளாக் பண்ணிருக்கேன்னா வாலண்டரி அவங்க வந்து எனக்கு வேண்டாம், இப்படி தொல்லை பண்றாங்க, எனக்கு பிளாக் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டனால பிளாக் பண்ணிருக்கு. இல்ல ஜென்ஸுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு டியூட்டி இடத்துல மாறி மாறி அடிக்கிறது. சிவகாசியில ஒரு எஸ்ஐ என்ட்ரி போட்டு கொடுத்தேன், போலீஸ் எஸ்ஐ. அவருக்கு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா அனுப்பிட்டு மாறி போனு. அவர் டியூட்டியில இருக்கும்போது அவர் ஆபீஸ்க்கே நேரம் வந்துட்டாரு. ஆனா தயவு செய்து எனக்கு வேண்டானே, இது டியூட்டி டயத்துல இப்படி தொல்லை பண்றாங்க. இதே நான் வேற யாரா இருந்தாலும் நான் சட்டம் போட்டிருப்பேன். இது உங்க கம்பெனிங்கிறது நான் ஒன்றும் சொல்லல, அதனால தயவு செய்து பிளாக் பண்ணிருங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஜென்ஸுக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது லேடிஸ்க்கு எந்த மாதிரி வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை, உங்களுக்கு கண்டிப்பா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா ஐடிசி இன்னும் நிறைய வரும். நிறைய பேர் இன்னும் பயந்துட்டு, லேடிஸ் பயந்துட்டு வராம இருக்கிற ரீசன் வந்து கூப்பிட்டு தொலை பண்ணுவாங்களோ அப்படின்னு. அதனால வந்து தயவு செய்து அந்த இது வேண்டாம். ரெண்டாவது, உங்க டவுன்லைன் இனிமேல் நீங்க எடுக்கிற டைரக்ட் டவுன்லைன், டைரக்ட் ரெஃபரல், அவங்க வந்து அப்கிரேட் பண்றாங்களா, 3 லெவலுக்கு அட்லீஸ்ட் 2 லெவலுக்கு அப்கிரேட் பண்ண வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட அக்கௌண்டபிலிட்டின்னு கூட நான் சொல்லுவேன்.
ஏன்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 2 லெவல் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் புரிஞ்சு வந்துருவாங்க. 3rd லெவல் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அந்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு சுணக்கம் வந்திருக்கு அப்படின்னா அதோட மெயின் ரீசன் வந்து அப்கிரேட் வந்து பேசிக் மட்டும் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கான்டெஸ்டுக்காக பேசிக் மட்டும் அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம போட்டனால வந்த பலன். ஓகேங்களா, இதை வந்து நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. கான்டெஸ்ட் போட்டோம், அதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு பண்ணிட்டாங்க. பட் நடந்ததை பத்தி பேச வேண்டாம், இனி நடக்க போறது. அதனால இனிமேல் எடுக்கும்போது நீங்க ஒரு ஐடி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேட் பண்ணுங்க. உங்களால எஜுகேட் பண்ண முடியலையா, பிளான் ப்ரெசன்டேஷனுக்கு 8 மணி மீட்டிங் வர சொல்லுங்க. அடுத்து 9 மணி மீட்டிங் அசோகன மீட்டிங் வர சொல்லுங்க. இப்ப நைட் அவங்களுக்கு வர முடியாதா, பிரபாதி அக்கா வாரத்துக்கு 2 நாள் மதியம் செஷன் வைக்கிறாங்க டவுட் கிளியரிங், அதுக்கு வர சொல்லுங்க. இவ்வளவு வசதி வாய்ப்புகள் பண்ணி கொடுத்து இதுக்கு மேலேயும் நெகட்டிவா பேசுனீங்கன்னா, பேசுறவங்க ஒரு சிலர் நெகட்டிவா பேசுறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவங்களுக்கும் நான் வந்து பணம் வர்ற மாதிரி தான் பண்ணுவேனே தவிர்த்து அதுக்கு அவங்க நெகட்டிவா பேசுறாங்க அப்படிங்கறக்காண்டி ஒரு கண்ணை மூடிட்டு நான் பிளாக் பண்ணவோ இதுவோ பண்ண போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் கேருக்கே நிறைய இது வாட்ஸ்அப்ல வருது, இது என்ன ஃபேக் கம்பெனியா அப்படின்னு. அவங்க ஐடியை செக் பண்ணி பார்த்தோம்னா 1000 rupees வரைக்கும் பேசிக்ல ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட்லயும் 1500 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டு ஆனா எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு மெசேஜை கம்பெனிக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு லீடர் அடிக்கடி இன்னொரு ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃபுக்கு யாருக்கா அடிப்பாரு, ஆபீஸ்க்கு இப்ப ஆள் இருக்காங்களா வரலாமா, இது ஒரு கேள்வியே கிடையாதுங்க. ஒரு நிறுவனம்னு வச்சாச்சு, ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் போட்டு ஓபன் பண்ணி எல்லாரும் வாங்கன்னு சொல்லியாச்சு. காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நீங்க கழுத்தறுத்து போட்டாலும் யாராவது ஒரு ஆள் அங்க இருக்கும். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஹேர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா ஒண்ணு நீங்க அனுப்புங்க, இல்ல உங்க அப்ளைன் அனுப்ப சொல்லுங்க, இல்ல உங்க சூப்பர் அப்ளைன் அனுப்ப சொல்லுங்க. யாராவது ஒரு ஆளு ஒரு நம்பருக்கு அனுப்புங்க. இது வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். இப்படி பண்ணினால் நீங்க வந்து எல்லாரும் சொன்னா உடனே நடக்கும், எல்லா நம்பருக்கு அனுப்புனா உடனே நடக்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு கொரி 3 தடவை 4 தடவை பார்த்து அடுத்தவங்களுக்கு போறதுக்குள்ள இதே இது உங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 4 தடவை அந்த கொரியை பார்த்துட்டு உங்களுக்கு வர்றதுன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். அதனால நீங்க அதை மனசு வச்சுக்கிட்டு ஒரு நம்பருக்கு அனுப்புங்க. இப்ப நம்ம போடுற யூசர் மேனுவல்ல தெளிவா போட்டுருவோம் எந்த நம்பருக்கு எந்த கம்ப்ளைண்ட் ஃபார்மட்ல வரணும் அப்படின்னு. அது மே 11 உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அதை தவிர்த்து வேற ஃபார்மட்ல வந்தாலோ வேற நம்பருக்கு வந்தாலோ தே ஓன்ட் ரெஸ்பாண்ட். அவங்கள தப்பா நினைக்காதீங்க. அவங்க வந்து கஸ்டமர் கேர் நம்மளுக்கு அடிமை இல்லை, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைச்சுக்கோங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் பேசுறாரு, நீங்க என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க, லூசா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் வந்து மனுஷங்க தான். நான் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லல, அவங்கள மனுஷனா மதிங்க போதும். கேட்கும் அந்த பொண்ணுங்க அழுவுது, வேலையை விட்டு போயிட்டா யாருங்க வருவா அடுத்து இந்த வேலையை பாக்குறதுக்கு? அதனால தேவையில்லாத பேச்சு. அதாவது நம்ம நான் இப்போ ஒரு தப்பு செஞ்சிருக்கேன்னா அவங்க தப்பு ரெக்டிஃபை பண்றேன்னு சொன்னா தான் நான் முன்னேற முடியும். நான் தப்பே பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பண்ணல நீ தான் தப்பு அப்படின்னு அடுத்தால பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படியே அதே லெவல்ல உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால நான் சொல்றேன், கஸ்டமர் கேருங்கிறது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், மனுஷனா மதிங்க போதும். அவங்கள தேவையில்லாத அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பேசாதீங்க. இனிமேல் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அந்த போன் நம்பரை பிளாக் பண்ண சொல்றேன். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அவங்களும் பண்ணல. ஆனா அவங்க வந்து அழுதுகிட்டு சொல்லும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நானே கூப்பிட்டு சத்தம் போடுமான்னு பார்த்தேன். இப்ப நேர்ல பேசினா ஏதாவது ஹார்ஷா பேசிடுவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் மீட்டிங்ல சொல்றேன். அதனால இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். இதே வேலைக்கு உங்க பொண்ணோ உங்க மனைவியோ வேலைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க எப்படி நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க? அது மாதிரி நினைங்க, எல்லாத்தையும் மனுஷங்களா நினைங்க. அதைத்தான் நான் சொல்றேன். வேற எதுவுமே யாரும் இங்க வந்து சுப்பீரியர் கிடையாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரும் சமம். நானும் உயர்ந்தவன் கிடையாது, நீங்களும் உயர்ந்தவன் கிடையாது. எல்லாரும் ஒரே கேடர் தான், எல்லாரும் சமம். அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து ஒற்றுமையா நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து சிம்பிளா பண்ணலாம், நல்லா ஃபாஸ்டா பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த வருஷத்துல ஒரு கோடீஸ்வரனா இருக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து சும்மா வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றேன், நான் எனக்காக சொல்றேன்னு இல்லை. இதை வந்து ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு 10 ரெஃபரல் மட்டும் கொடுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்கீங்களா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்க. அதே மாதிரி இனி எடுக்கிற ஐடிஸ் வந்து 200 மட்டும் எடுக்காதீங்க, எல்லா ஐடிஸும் சேர்த்து எடுங்க. அது உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். உங்களுக்கு இமிடியட் ஸ்பான்சர் ஆகட்டும்,
ஸ்பான்சர் பெனிஃபிட் ஆகட்டும், எல்லாமே 3லையும் சேர்ந்து கிடைக்கும். அதனால 3யுமே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு 100வது நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு எனக்கு வந்து அசோகன் டைம் அலாட் பண்ணி கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு மிக்க நன்றி. வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா மக்கள் கேட்கலாம். நன்றி. பாலகிருஷ்ணனே, யாருக்காவது டவுட் இருந்தா இந்த செக்ஷன்ல தெளிவுபடுத்திக்கோங்க. நண்பர்களே, நம்மளுடைய எம்டி இப்ப இவ்வளவு நேரம் பேசினாங்க, எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தினசரி நம்ம அண்ணா அசோகோட தினசரி பேசக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எம்டி கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டீங்கன்னாக்க அண்ணா வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த வகையில வாங்க. முதல் வாய்ப்பா அப்துல் ஹலீம், உங்களுக்கான வாய்ப்பு. அப்துல் ஹலீம் ஜபருல்லா. சார், நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சார், அப்துல் ஹலீம். சவுண்டா பேசுங்க சார். கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க. சார், இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நமக்கு எல்லா பிளான்லையுமே உள்ளது போய் அந்த ரிசீவ்ல போய் உள்ள பார்க்கும்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 200க்கு கீழே பார்த்தீங்கன்னா 100க்குள்ள இது ஒரு காலம் ஒன்று காமிச்சிக்கிட்டு இருக்கு சார். அது பேசிக்லையும் காமிக்குது, ஸ்டாண்டர்ட்லையும் காமிக்குது, எலைட்லையும் காமிக்குது. அது இப்ப போன வாரத்துல இருந்து உங்களுக்கு இம்மிடியேட் ஸ்பான்சர் பெனிஃபிட்டுக்காக நீங்க வந்து ஒரு நபரை நீங்க இப்ப டைரக்டா சேர்த்து விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முந்தி வந்து 3 பிளான்லையும் சேர்ந்தாங்கன்னா 1000 ரூபாயோட முடிஞ்சிடும். ஆமாங்க சார். இப்போ வந்து 1300. என்னன்னு கேட்டீங்கன்னா 200 ரூபா பேசிக்ல ஜாயின் பண்றாங்கன்னா 200 ரூபாய் சீனியாரிட்டி படி போகும். 100 ரூபாய் வந்து உங்களோட ஜிபே நம்பர் போகும். அதாவது உங்களுக்கு இமிடியேட் ஸ்பான்சர் பெனிஃபிட். அப்படிங்கும் 3 ஸ்டாண்டர்ட்ல சேர்ந்தாலும் அது மாதிரி 300 + 100 ரூபா உங்களுக்கு வரும். எலைட்லயும் 500 ரூபா வந்து சீனியாரிட்டி படி போயிடும். 100 ரூபா உங்களுக்கு வரும். அந்த இதுக்காக அந்த லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் போட ஆரம்பிக்கும் போது அதுல வந்து உங்களுக்கு ரிசீவ் லிங்க்ல ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட்னா அதுல ரிசீவ் லிங்க்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்க சார். அது வந்து இனிமே தான் சார். அது எப்பல இருந்து சார் இதாகுது, இம்ப்ளிமெண்ட் ஆகுது? 16ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஓகே சார். அப்ப அந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம டைரக்ட் என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி வருங்களா? ஆமாங்க. ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு வராது. ஆல்ரெடி கொடுத்து இப்போ வந்து பேசிக் மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஸ்டாண்டர்ட் எலைட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கும் வராது. நியூ ஐடி நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டுமே 3க்கும் வரும். ஓகேங்க சார். இது ஒரு நல்ல ஒரு நன்றி வாய்ப்பு. நன்றி சார். நன்றி. அடுத்ததா தனிகாச்சலம் வாங்க. தனிகாச்சலம் ஐயா, தனிகாச்சலம் மைக் ஆன் பண்ணி இன்னைக்கு பேசலாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், விரைவா வாங்க. ஓகே ஐயா வரல, வேற யார் வரீங்க? சந்தேகம் இருக்கிறவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணா வாய்ப்பு கிடைக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் சார். வாங்க. வணக்கம், சொல்லுங்க சார். நான் விஜயநகரன் பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி ஐடி போட்டேன். ஓகே. மார்ச் கான்டாக்ட் முடிகிற வரைக்கும் வந்து ஐடிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. மார்ச் 7ஆம் தேதி கான்டாக்ட் முடிஞ்சதுன்னா 8ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 21 அந்த சர்வர் எப்போ கொஞ்சம் கை கொடுத்தது அதுலேருந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார். அதனால சர்வர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்றது என்னோட சஜஷன் சார். அது சர்வர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததுங்க. அது ஒரு வாரம் நமக்கு பிரேக் ஆச்சு. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மக்கள் அப்படியே ஐடி ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இமிடியேட் ஸ்பான்சர் நம்ம சொன்னனால அதனால மக்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இமிடியேட் ஸ்பான்சருக்கு நம்ம லாஸ்ட் வீக் வச்சு அதை வந்து இன்சர்ட் பண்ணனால சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ். அது நாளைக்குள்ள எல்லாமே கிளியர் ஆயிருங்க. மோஸ்ட்லி ஃப்ரைடேக்குள்ள எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா சாட்டர்டேலேருந்து நம்ம ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதான் சார், இது வரைக்கும் நடந்துச்சு. இதுக்கு மேற்பட்டு கொண்டு வந்து எது அது மாதிரி நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சார். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அதான் சார் என்னுடைய இது. நன்றி கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததா நாகலிங்கம், கேஜி நாகலிங்கம், நீங்க வாங்க. கேஜி நாகலிங்கம்.
ஐயா பேசலாம். ஹலோ நாகலிங்கம் ஐயா. ஓகே ஐயா வருஷம் வாழ்த்துக்கள். ஐயாவை பேசிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வகையிலுமே நாங்க மன மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்குள்ள நிறைய கேள்வி வந்து எனக்கு முன்னாடி ஐயா உங்க வாய்ஸ் விட்டு கேட்குது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு டவர் இஷ்யூ இருக்கு, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. பேசுங்க பேசுங்க. இப்ப கேட்குதுங்களா ஐயா? கேக்குது. சொல்லுங்க. நான் வந்து கேட்கணும்னு நினைச்சது எனக்கு முன்னாடி உள்ளவர் கேட்டுட்டாரு. எல்லாரும் இன்னைக்கு நல்லபடியா மீட்டிங் நல்லா ரொம்ப தினசரி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எலைட் பிளான்ல வந்து 20 வந்து அதே லிங்க் வந்து மாறாம இருக்கு. உள்ளவங்களுக்கு 3வது பழைய பிளான்ல உள்ளவங்களுக்கு அது இன்னும் நாளைக்கு எல்லாம் சரியாயிரும். அதான் அந்த அப்டேட் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு 4 நிமிஷத்துல எல்லாமே சரியாயிரும். கேட்டுட்டேன், கேட்டதுனால சந்தோஷம் கிடையாது. ஓகே ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. அடுத்ததா காஜா மைதீன் வாங்க. காஜா மைதீன் விரைவா வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நம்ம இதில் வந்து மொத்தம் 22,000 பேர் வந்து 400 அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்களா சார்? அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் சார். அதுக்கு சொல்யூஷன்ஸ் லீடர்ஸ் தான் அவங்கவுங்க டவுன்லைனை பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அதான் நடந்ததை பற்றி இனி வந்து அதெல்லாம் சிரமமான விஷயம். அடுத்து நடக்க போகிறத பார்ப்போம் அப்படின்னு நான் அதுக்குள்ள ஸ்டெப் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் திரும்ப நம்ம அதே பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அடுத்து இனிமேல் அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா இனி வர்றது கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதனால சொல்றேன், நம்ம லீடர்ஸ்ட சொல்லி அவங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எல்லாரும் இப்ப இருக்கிற எல்லாரும் அடுத்து வர்ற காலகட்டத்துல இது மாதிரி தவறு நடக்காம எல்லாத்துக்கும் எஜுகேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபாஸ்டா இருக்கும். நம்ம கஸ்டமர் கேர் வழியா எதுவும் அதை பூஸ்டப் பண்ண முடியாது. 22,000 பேருக்கு ஃபோன் பண்றதுங்களா? சார் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சார். அது ஏதோ ஒரு 22,000 பேர் ஒரு 15,000 பேர் வந்தாங்கனாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா. வாஸ்தவம் தாங்க. ஒரு நாளைக்கு 40 பேருக்கு மேல போன் பண்ண முடியாது. 22,000 பேருக்கு என்னைக்கு போன் பண்ணி முடிக்கிறது? இது இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இஷ்யூ, இந்த அப்கிரேடு இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போதுதான் இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்ல பேசினாங்க. அதாவது அவங்க பண்ண மாட்டேன் அப்படிங்கறத வந்து திட்டுறது. இவங்க திட்டா கூப்பிட மாட்டாங்கல்ல அப்படின்னு. அதுதான் இது அப்ளைன் தான் கேர் எடுக்கணும். அவங்களுக்கு தான் தெரியும் யாரு என்னன்னு. அப்ளைன் தான் மேக்ஸிமம் இதை பார்க்கணும். அதான் அப்ளைன் மூலமா தான் இதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. சிவசங்கரன் வாங்க. சிவசங்கரன் ஐயா கேக்குதுங்களா? நான் சென்னை போரூர்ல இருந்து சிவசங்கரன் பேசுறேன். பேசுங்க. வணக்கம், கேக்குதுங்க, சொல்லுங்க. ஒன்னும் இல்லையா, 18ஆம் தேதி நான் பேசிக்ல போட்டேன். ஸ்பான்சர் கமிஷன் 100 ரூபாய் வந்துருச்சு. உடனடியா ஸ்டாண்டர்டுக்கு போட்டேன், அது வரல. அது என்ன கேட்டா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வந்தது. அதுக்கு அடுத்தது இந்த காலையில ஒரு 9 மணிக்கு எலைட்ல 500 rupees போட்டு எல்லாமே இது பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது எரர் சொல்லிட்டு ஃபுல்லா வந்துருச்சு. ஆனா அவருக்கு காசு 500 ரூபாய் அவங்களுக்கு போயிடுச்சுங்கய்யா. கஸ்டமர் கேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல சார், ஏன்னா இந்த நைட்டுக்கு ரெடி ஆயிடும். சரி, இந்த நைட்டு பார்த்துட்டு நாளைக்கு கஸ்டமர் கேர் பண்ணலான்னு சொல்லியா? இல்ல, நீங்க கம்ப்ளைண்ட் போடுறத போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க சீக்கிரம் போட்டீங்கன்னா தான் அவங்க சீனியாரிட்டி படி தான் பார்ப்பாங்க யாரு ஃபர்ஸ்ட் அனுப்பியிருக்காங்கன்னு. சரிங்க ஐயா. ஆமா, போட்டு விட்டுருங்க. நாளைக்கு காலைல அது என்னன்னு பார்க்க சொல்றேன் நான். சரி சார், நாளை காலை நான் போட்டுறேன் சார் நாளைக்கு. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததா எல்லப்பாண்டி, நீங்க வாங்க. எல்லப்பாண்டி ஹலோ.
வாய்ப்பு தரணும்ல. சென்ட்ரல் இருக்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். செல்லப்பாண்டி அவர்களே, சரி மெதுவா வாங்க. அடுத்த வாய்ப்பா ரவி ஜெயக்குமார், உங்களுக்கான வாய்ப்பு. ரவி ஜெயக்குமார் வாங்க. ஆனா அந்த விஜய் அவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. விஜய் விஜய் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. செல்லப்பாண்டி வந்திருக்காங்க, நீங்க பேசலாம். ஹலோ, அவங்களுக்கு டவர் ப்ராப்ளம் இருக்கு. அடுத்த நபரை கூப்பிடுவோம். ரவி ரவி ஜெயக்குமார், உங்க மைக் ஆன்ல இருக்கு, நீங்க பேசலாம். மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார், ரவிக்குமார். சார் நான் சார் ஈரோடுங்க சார், ஈரோடு ரவிக்குமார். ஈரோடு. சந்தோஷம். ஆமாம் சொல்லுங்க சார். அதாங்க சார், இந்த 500 பிளான் தான் நீங்க சொல்லிட்டீங்க சார் ஆல்ரெடி. நாளைக்குள்ள கிளியர் ஆயிடுன்ட்டு கிட்டத்தட்ட 7 ஐடி இருக்குதுங்க சார். ஓகே சார், மீதி 2 பண்ணிட்டேன் சார். இதுக்காக தான் வெயிட்டிங் சார், வேற ஒன்றும் இல்லைங்க சார். நாளைக்கு எல்லாமே கிளியர் ஆயிருங்க. நாளைக்கு மேக்ஸிமம் ஈவினிங்ல ஆயிரும். அப்படி இல்லைனாலும் ஃப்ரைடே மார்னிங்குள்ள உங்களுக்கு எல்லாமே செட்ரேட் ஆயிரும். ஓகே சார், ஓகே நான் சார். அப்போ இந்த நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் போட்டு விட்டுறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். கேளுங்க சார், நம்ம இப்போ ஈரோடு சர்க்கிளில் நாங்கள் எல்லா டீமுக்கிட்டையும் சார் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. கம்பெனிஸ்க்கும் நாங்களே இங்கேயே ப்ரொமோட் பண்ணிடுறோம் சார். எது கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க. அனாவசியமா நீங்கள் கம்பெனி காலும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பருங்க. கம்பெனிக்கு ஃபோன் பண்றதுல தப்பு இல்லைங்க. ஒரு நம்பர் வந்து கால் பண்ணி எப்பனாலும் நீங்க பேசலாம். 10 to 6 எப்பனாலும் பேசலாம் சார். அது என்னன்னா சார், லீடர்ஸ் கரெக்டாக ப்ரொமோட் பண்ணாங்கன்னா நம்ம கம்பெனி காலே பண்ண வேண்டியது இல்லைங்க சார். நம்மளோட டாப் லீடர்ஸ் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அனாவசியமான கால் அவங்க பண்ணவே மாட்டாங்க சார். ஸோ அது வந்து லீடர்ஸ் மட்டும் டாப் லீடர்ஸ் கரெக்டா எஜுகேட் பண்ணி கொடுத்தாலுமே ஒரு சிலர் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றது? கண்டிப்பா சார், கண்டிப்பா அந்த மாதிரி மட்டும் இருக்காங்க சார். இல்லை சார், நாங்கள் ஆஸ் பர் தி ரூல்ஸ் நம்ம கம்பெனி ரூல்ஸ் படி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார் மேக்ஸிமம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி, வாழ்த்து. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததா கலீல், நீங்க வாங்க. கலீல் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி பேசுறேன்? நான் கேட்க வேண்டிய கேள்வியே முதல்ல முன்னாடி உள்ள ஒரு நபர் கேட்டாரு. அதாவது நம்முடைய நண்பருக்கு டவுன்லைன்ல 500 ரூபா பிளான்ல ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் பணம்லாம் போயிருச்சு, ஆனா ஓகே ஆக மாட்டேங்குச்சு. அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆமா, கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டேன். அது என்னன்னு நீங்க நாளைக்கு கழிச்சு சொல்லிட்டீங்கல்ல. அதான் கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாமே வந்து ஐடிக்கு அனுப்பி விட்டுட்டோம். அதான் நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங்ல முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே மார்னிங் கண்டிப்பா முடிச்சு தரேன்ட்டு இருக்காங்க. முடிஞ்சிருங்க கண்டிப்பா. நாளைக்கு எல்லாமே எலைட்ல இருந்து எல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. அடுத்ததா குமார், நீங்க வாங்க. குமார் சார் வணக்கம் சார். ஈரோட்ல இருந்து குமார் பேசுறேங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்போ என்னோட ஒய்ஃபோட அப்பாவுக்கு ஒரு ஐடி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து தவறிட்டாருங்க. இப்போ அதுக்கு பதிலாக அந்த ஐடி வந்து என்னோட பேருக்கு மாத்திக்க முடியுங்களா? அதே மொபைல் நம்பரை வச்சு என்னோட பேருக்கு. இப்போ நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்களா? ஆமாங்க சார், நேம் மட்டும் மாற்றணுங்க. நேம் மட்டும் மாத்துறது மாத்திக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. சரிங்க சார். அது 003 முடியுது இல்லைங்களா? அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. அவங்க நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ சார். அடுத்ததா தெய்வமணி, நீங்க வாங்க. தெய்வமணி ஐயா, முதல்ல வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். சார் எனக்கு வந்து இப்போ 500 ரூபாய் சிஸ்டத்துல வந்து 2 நம்பர் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 1000 ரூபாய் ஒருத்தருக்கு அனுப்பணும், அனுப்பிச்சியாச்சு. இப்ப மறுபடியும் என்னன்னா ஒருத்தர் வந்து எனக்கு அனுப்பணும்ன்ற மாதிரி காட்டுது சார் சிஸ்டத்துல. எப்படி 1000 ரூபாயா 500 ரூபாய்ங்களா? 500 ரூபாய் சார். ஒருத்தர் 500 ரூபாய் திரும்ப அனுப்பணும் லிங்க் வந்திருக்கா? ரெக்கார்ட் இல்லைன்னு வருதுங்களா? நாட் பெய்டுன்னு வருது சார்.
ஆனா நீங்க 500 ரூபாய் ரிசீவே பண்ணிட்டேங்கிறீங்க இல்லையா? ஆமா 500 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டேன் சார். 2 பேர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. 500 அனுப்பிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் வந்து 100 நபருக்கு இல்ல நீங்க அதான் 2 பேரும் அனுப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு தானே அனுப்பியிருக்காங்க சார்? ஆமாங்க சார். ஆமா சரி நீங்க 500 ரிசீவ் பண்ணிட்டீங்களா? ரிசீவ் பண்ணிட்டேன் சார். இப்போ வந்து 500 அனுப்ப சொல்லி சொல்லுதா இல்லாட்டி நோ ரெக்கார்ட் வருதா? மறுபடியும் நோ ரெக்கார்ட்னு வரும். மறுபடியும் எனக்கு வந்து அனுப்பல. நோ ரெக்கார்ட் தான் வரும். அதுதான் அந்த ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு இருந்தேன். எலைட்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. நாளைக்கு நைட்டுக்குள்ள எல்லா அப்டேட்டும் முடிஞ்சிரும் அப்படின்னு. ஓகே சார். ஏன்னா திரும்ப அனுப்ப சொல்றதுக்கு லிங்க் வந்திருக்காது. நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வந்திருக்கும். ஆமா சார். ஆமா ஓகே சார். ஆமா அது நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே செட்டரேட் ஆயிரும். ஓகே சார். என்னோட இன்னொரு நண்பருக்கு வந்து ஓபன் பண்ணி விட்டேன் சார். அவருக்கு வந்து எப்படின்னா போன்பே மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆப்போசிட் நம்பர் வந்து போன்பே இல்ல. அவருக்கு ஜிபே போன்பே பண்ண முடியல. வேற மொபைல்ல இருந்து பண்ணலாமா சார்? வேற நம்பர்ல இருந்து பண்ணுங்க. பண்ணும்போது அதுக்கு கீழே உள்ள டெக்ஸ்ட் மெசேஜ்ல யாருக்காக சென்டர் ஐடியை அதுல தெளிவா போட்டு விடுங்க. ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஓகேங்க தேங்க்யூ. அவரை ஜிபே ஆக்டிவேட் பண்ண சொல்லிருங்க. போன்பே வச்சிருக்கும்போது ஜிபே ஆக்டிவேட் பண்றதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அது பண்ணி பார்த்தாரு. அன்இன்ஸ்டால் பண்ணி பாஸ்வேர்டு மறந்துட்டாரு. அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப ரீசெட் பண்ண சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல ஜிபே சர்வர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்ல போன்பே சர்வர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த டைம்ல பணம் அனுப்புறதுக்கு டிலே இருக்குங்கிறதுக்காக ரெண்டுமே கண்டிப்பா வேணும்னு சொல்றோம். அதனால ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். பணம் வர்றதும் சரி, நீங்க அப்கிரேட் பண்றதும் சரி. அதுக்காக சொல்றேன். ஓகே தேங்க்யூ சார். ஓகேங்க நன்றிங்க. ஓகே சார். நன்றி. அடுத்ததா லோகநாதன் நீங்க வாங்க. லோகநாதன் லோகநாதன் ஒரு வரல. அடுத்ததா மகேந்திரன் நீங்க வாங்க. எம் மகேந்திரன். ஹலோ ஐயா வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. கணேஷ் வணக்கம். உங்க குரலை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. உங்க குரலை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம்னா நீங்க? மகேந்திரன் வேலூர்ல இருந்து. ஏற்கனவே பேசிருக்கேன் ஐயா உங்ககிட்ட. வேலூர் மகேந்திரன். வணக்கம் சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் அருமையா நடத்தி கொடுக்குற 2 அருமையான லீடர் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி, தேங்க்ஸ். ரொம்ப பொறுமையானவங்க, ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்றாங்க. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் 100 நாள் இல்ல பல வருஷங்கள் கடந்து செல்லணும்ட்டு பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பா மிக்க நன்றிங்க ஐயா. பல போட்டி சொல்லி உருவாக்கணும்ட்டு வேண்டிக்கிறேன். சந்தோஷம். அருமையான லீடர் சார் 2 பேரும். அசோகன் சாரும் மட்டும் இல்லைண்ணா, நம்ம இதுல வந்து இருக்கிற எல்லாருமே எனக்கு வாய்த்த லீடர்ஸ் எல்லாருமே மிக மிக திறமைசாலிகள். அந்த அளவுக்கு பொறுமை, பக்குவம், திறமை எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கு. இவங்கெல்லாம் வந்து நானா உருவாக்குனது இல்லை. இவங்கெல்லாம் சுயம்பு மாதிரி அவங்களா உருவாகி எனக்கு பக்கத்துணையா, நம்ம சிஸ்டத்துக்கு பக்கத்துணையா இருக்காங்க. அதனால எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றின்னு சொல்றதோட நான் கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாருமே அந்த அளவுக்கு சிறப்பா அவங்கவுங்க பகுதியை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா கண்டிப்பா சிறப்பா செய்யறாங்க. அப்புறம் எலைட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. அதான் இப்ப சொல்லிட்டீங்க. 2 ஐடி போட்டாங்க. சென்ட் லிங்க் வரவே இல்லை. வராது. நாளைக்கு முடிஞ்ச நாள் நின்று தான் வரும் உங்களுக்கு. ஓகே. அதை மட்டும் சைடு பண்ணி வைக்க சொல்றேன். சென்ட் லிங்க் வந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு சிலர் ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுக்கே திரும்ப அசைன் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகே. ஆமா, அதனாலதான் அதை கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுட்டு இந்த நாளைக்குள்ள முதல்ல ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். அதனால நாளைக்கு நைட்டு அல்லது வெள்ளிக்கிழமை காலையில உங்களுக்கு ஓபன் ஆயிடும். சரிங்க ஐயா. அருமையான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி ஐயா. கூடான கூடி நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி ஐயா. அடுத்ததா ரமேஷ்குமார், உங்களுக்கான வாய்ப்பு. நீங்க வாங்க ரமேஷ்குமார்.
ரமேஷ்குமார். வணக்கம், கேக்குதா ஐயா? சென்னையில இருந்து ரமேஷ் பேசுறேன். பேசுங்க. வணக்கம் வணக்கம், கேக்குதுங்க, சொல்லுங்க. ஐயா, நம்ம சிஸ்டத்துடைய ஆப் எதிர்பார்க்கிறோம் ஆவலுடன். கூடிய விரைவில் நீங்க தீர்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. கூகுள் பேல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சது, கேஒய்சியும் முடிஞ்சது. அவங்களோட அப்ரூவலுக்காக வெயிட்டிங். எந்த நேரமும் நடக்கலாம் வரலாம், அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. நன்றி. அதனால கூடிய விரைவில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க. அடுத்தபடியா தெலுங்கு தேசத்திலிருந்து ஆதி நாராயண தத்ராஜு, உங்களுக்கான வாய்ப்பு. வாங்க. ஆதி நாராயண தத்ராஜு சார். குட் ஈவினிங் சார். கணேசன் சார். குட் ஈவினிங். வணக்கம் சார். சார், நம்ம கஸ்டமர் சர்வீஸு நல்ல ரெஸ்பாண்டன்ஸு கொடுக்குறாரு சார். நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ அட் ஆல் ஃப்ரம் ஆந்திரா ஆல்சோ. அசோகன் சார், பாலகிருஷ்ணன் சார், எவ்ரிடே ஐ எம் அட்டெண்டிங் 9 PM மீட்டிங். எல்லா டவுட்ஸு clearing sir. I am up to end. I am seeing this meeting. I am getting very good knowledge. Okay, our system is very beautiful system, sir. It will go evergreen. No issue, sir. We are also started Telugu Telegram meeting also, and I started within group. I am educating everybody. Within family, please put your 3 or 4 IDs immediately. Okay, then you go get knowledge and go and tell everybody. It is a very simple plan. Understanding it may be easy. Difficult means you come to Telegram meeting. அவ்வளோதான் சார். Thank you, You sir. are doing your job very clearly and purposefully. Congrats, sir. Thank you. அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த தெலுங்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைங்க. கண்டிப்பா வந்து இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டடா இருக்கும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கு சார். குரூப் கிரியேட் பண்ணிருக்கு. குரூப்பில் எல்லாருக்கும் டைமிங்கு எல்லாம் கொடுத்தாச்சு சார். ஓ, சூப்பர். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அண்ணா அசோகன் அண்ணா. எஸ் சொல்லுங்க. மணி வந்து 10:30 கண்டினியூ பண்ணலாமா? எப்படி சந்திரன் இருக்காங்க. அண்ணன் எப்படி ஆனா இருக்கீங்களா? நான் இருக்கேன். இவங்க பிரபாவதி அக்கா, அண்ணாதுரை அண்ணாலாம் லைனுக்கு வரலண்ணா. அவங்க வந்திருக்காங்களா? பிரபாவதி அக்கா, பிரபாவதி மேம் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. பிரபாவதி மேடம் பார்த்தேன். அவங்க நாதனை ஃபர்ஸ்டே பேசிட்டாங்களா? ஆமா. நாதன் அண்ணா முதல்ல பேசிட்டாங்க. பிரபாவதி மேம் கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க உள்ளால. வெல்கம் மேம். வணக்கம் சார், நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கு மேடம். ஓகே, நம்முடைய எம்டி அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு அற்புதமான சிஸ்டம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. கடந்த காலங்கள்ல நாம நிறைய பண்ணி சிஸ்டத்துல இருந்திருப்போம். நாம இப்பவும் நிறைய பயணிச்சுட்டு இருப்போம். முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பயணிச்ச சிஸ்டங்கள் நிறைய காணாம போயிருக்கு. ஆனா நாம இருந்திருக்கோம். ஆனா புரோபதி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம சிஸ்டத்தை கூட இருப்போமா அப்படிங்கறது மட்டும்தான் புரோபதி கிளப்ல நாம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நம்முடைய புரோபதி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு தொடங்கிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க சம்பாதிச்ச உடனே கொண்டு போதான் போறாங்க, 3 மாசமா 6 மாசமா தெரியாதுன்னு. இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தொடங்கின டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கான்டெஸ்ட் போட்டு அவங்க சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் நமக்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இத அத்தனை பேரும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க இருந்த எந்த கான்செப்ட்லயாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுண்டா? நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்போ சிஸ்டம் கொண்டு வந்தது எதற்காக? சிஸ்டமும் வளரணும், சிஸ்டத்தை நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய நாம
அத்தனை பேரும் ஜெயிக்கணும். அதற்காகவே சூப்பரா வடிவமைச்சு அவங்களுடைய, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல இருக்குன்னு, அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா யோசனை பண்ணி வந்த ஒவ்வொரு நபர்களையும் ஜெயிப்பதற்கான ஒரு சிஸ்டம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, சிஸ்டத்துடைய பிளான் பிரசன்டேஷனா இருந்தாலும் சரி, ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, கொஸ்டின் ஆன்சரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தனித்தனி டைம் ஒதுக்கி எல்லாரும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது மாதிரி ஒரு அற்புதமான ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு பயணம் செய்யக்கூடிய புரோர்பதி கிளப்ல நம்முடைய ஐடியை ஓபன் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும் போது எல்லா விஷயங்களும் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. பார்க்கலாம் எங்க போகுது, எங்க வருது, நம்ம என்ன டேட்ல ஜாயின் பண்ணிருக்கோம், பழைய ஹிஸ்டரி, இப்ப கரண்டா இருக்கிற ஹிஸ்டரி எல்லாமே அங்க கிளியரா தெளிவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே போல இந்த சிஸ்டத்துல யாரு எடுக்கணும் யாரு எடுக்க கூடாதுன்னு இங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான ஒரு அடிப்படை பிசினஸ் தான் நம்முடைய புரோர்பதி கிளப். எப்படி இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு நபரும் ஒரு ஆதார் கார்டு எடுக்கணுமோ, அதே போல இந்த புரோர்பதி கிளப்ல அத்தனை பேரும் மெம்பர் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய தலைமுறையும் நம்மளை வாழ்த்தும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சிஸ்டம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு அருமையான எம்டி கிடைச்சிருக்காங்க. அதை எல்லாரும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இன்னையில இருந்து இன்னைக்குதான் நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு புதிய உற்சாகமான ஒரு நினைப்போட நாளை பொழுது நமக்கு ஒரு நல்ல பொழுதா விடியணும். எப்பவுமே நீங்க எடுக்கிறது 1000 என்ட்ரி சேர்த்து எடுங்க. அந்த 1300 நம்ம சேர்த்து எடுத்தோம்னாதான் நம்முடைய ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதுவும் அந்த ஒளி சீக்கிரம் நம்ம வந்து அடையும். அதனால நம்ம புரோர்பதி கிளப்பினுடைய உண்மை தன்மையும் நம்பகத்தன்மையும் அத்தனை மக்களுக்கும் தெரியப்படுத்தி நாம ஒவ்வொரு நபர்களையும் இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 10:30 மணி நேரத்திலயும் நம்ம எம்டி நம்ம கூட இருந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் தர்றாங்க. இப்படிப்பட்ட சிஸ்டத்தை நாம நம்பிக்கையோட சரியான முறையில வழி நடத்தணும். இந்த சிஸ்டத்தை வழி நடத்துறது முழுக்க முழுக்க நம்ம அத்தனை பேருடைய கையிலே தான் இருக்குது. அதனால அதே போல நாம ஒவ்வொரு லீடர்ஸும் இங்க பாத்தீங்கன்னா அலெக்ஸ் சார்ல இருந்து, நாதன் சார்ல இருந்து, நம்முடைய ஜஸ்டின் சாரா இருக்கட்டும், அசோகன் சாரா இருக்கட்டும், மகாலட்சுமி மேடமா இருக்கட்டும், எல்லாரும் அர்ப்பணிப்பு உணர்வோட இவங்க திரையில தெரியிற நபர்கள். இந்த திரையில தெரியாம இன்னும் நூற்றுக்கணக்கான லீடர்கள் நம்ம மத்தியில இருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணி கொடுத்து இந்த சிஸ்டத்தை சரியான முறையில வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேரு சிஸ்டத்தை பற்றி தெரியாதவங்க, வாட்ஸ்அப்ல இல்லாதவங்க, லீடர்ஸ் அவங்கள ப்ராப்பரா கனெக்ட் பண்ணாத மக்கள் தான் அங்க வந்து பிரச்சனைக்குரிய நபர்களா இருக்கிறாங்களே தவிர மற்றபடி சிஸ்டத்துல நம்பிக்கை வச்சு செயல்படுகிற யாருமே மற்றவங்கள இரிட்டேட் பண்ற மாதிரியோ கஷ்டப்படுத்துற மாதிரியோ கேள்வி கேட்கிறதே இல்லை. அதனால நாம இன்னையில இருந்து புதிதா வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சிஸ்டத்தை ப்ராப்பரா படிச்சு கொடுத்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது. எப்பவுமே உண்மையை விட பொய் வேகமா பரவும்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த அசட்ல நடந்த விஷயம். அதனால எல்லாருக்கும் நாம உண்மைத்தன்மை இதுதான், இப்படிதான் நீங்க செய்யணுங்கிறத இன்னையில இருந்து நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இனி உள்ள காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு எதிர்காலம், ஒரு ஒளிமயமான பொருளாதார சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் நமக்கு புரோர்பதி கிளப்ல இருக்கு. அதை அத்தனை பேரும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த நேரத்துல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம், இந்த நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 100வது நாள். அந்த விழாவுக்கு தான் அவங்களையும் அழைச்சிருக்காங்க. அதை பத்தி அசோகன் கிட்ட ஒரு 2 வார்த்தை. அதாவது 100வது நாள்ங்கிறது ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நடத்துறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து அசோகன் சாரோட சொந்த ரிஸ்க்ல அவர் பண்ணக்கூடிய நிகழ்வு. நானும் டெய்லி இருப்பேன். சில டைம்ல நான் வந்து இன்னொரு மொபைல்ல இருப்பேன். அப்ப என்னோட பேர் அங்க தெரியாது. நானும் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கிறேன்.
அதாவது ஒவ்வொரு நாளும் நபர்கள் பேசுறது நாம ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கூட்டமா உட்கார்ந்து எல்லாரும் ஜாலியா ஒவ்வொரு விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணி பேசும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மன நிறைவா இருக்குது. இதுக்கு உங்க 2 பேருக்குமே நிச்சயமா ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருந்து தினமும் நைட்டு 9 மணில இருந்து கிட்டத்தட்ட 10:30, 10:45, 11 மணி தாண்டி போன நாட்களும் உண்டு. இந்த நாட்களையும் நீங்க சிறப்பான முறையில வழி நடத்துறீங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடும் நம் எல்லோரோடும் இருந்து நம்முடைய குரோர்பதி சிஸ்டத்தை நல்லபடியாக நெடுங்காலம் நெடுந்தூரம் தலைமுறை தாண்டி செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். அசோகன் உங்க கமெண்ட். அருமை அருமை அருமை. கேக்குதா? ஆடியோ கேக்குதா? கிளியரா. நன்றி சார். நன்றி நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு நம்மளுடைய மீட்டிங்ல இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, குரோர்பதிங்கிறது என்ன, குரோர்பதியில் இருக்கக்கூடிய நாம யாரு, இந்த குரோர்பதியை யாரு வளர்க்கணும் அப்படிங்கிற இந்த ஷார்ட்டா ஸ்ட்ரெயிட்டா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இதை மனதில் ஏற்று நாளையிலிருந்து ஒரு புதிய உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல அந்த இறைவன் ஆசியுடன் வாழ்த்துக்கள் கூறுவோம். நன்றி மேடம். நன்றி நன்றி. சிறப்பு. அடுத்ததாக நம்ம ராஷன் வந்திருக்காங்க. ஓகே. ஆமா, ராஷன் அவங்கள அழைக்கலாம். வணக்கம் குரோர்பதி கோடீஸ்வரர் நண்பர்களே. முதற்கண் வணக்கம் நம்ம அண்ணன் கணேசமூர்த்திகளுக்கு. சத்தம் கேட்டு ரொம்ப நாளாச்சு சொல்லுவாரு, மனசுல இப்ப நடத்திருப்பாரு. அசோகனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கேட்டீங்களா? அதாவது 100வது நாள்னா விளையாட்டு விஷயம் கிடையாது. 100வது நாளாக இந்த ப்ரோக்ராம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாப்புல. நான் இன்னைக்கு 100வது நாளா பண்றேன். ஆக்சுவலி பிலீவ் இட் ஆர் நாட், என்னுடைய டைரக்டர் ஜஸ்டிஸ் சார். நான் பெருமையா சொல்லுவேன், காலம் தூக்கி சொல்லுவேன். ஜஸ்டிஸ் சார் ஒரு டைரக்டர் அசோகன் சார். என்னுடைய டீம்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே கேள்வி பதில் சளைக்காம, உறங்காம, சாப்பிடாம 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாருன்னா விளையாட்டுக்காரங்க கிடையாது அசோகன் சார். நாங்க நாகர்கோவில் டவுன்ல இருக்கோம். அசோகன் சார் ஆபீஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும். ஒத்தையே நைட்ல போகணுங்க. அப்படிதான் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு சல்யூட் எப்படி பண்ணணும்னு தெரியல சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களால பல குடும்பங்கள், பல 100 குடும்பங்கள் குரோர்பதி கிளப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு குரோர்பதி கிளப் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. பட் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாம இருந்தாங்க. பட் உங்களுடைய ஒரு முயற்சினால அவங்க அத்தனை பேரும் பயிற்சி பெற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரோர்பதி கிளப் வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல, அதுக்கு வார்த்தைகள் இல்லை. இன்னைக்கு குரோர்பதி கிளப்ங்கிறது ஒரு நிசாரமான பிளான் கிடையாது. நம்ம தலைவர் கணேசமூர்த்தி அண்ணனுக்கு எப்படி இறைவன் அந்த இது கொடுத்தான்னு தெரியாது. அழகான டிசைனிங், அம்மா செம டிசைனிங். இப்படி ஒரு டிசைனிங் வாழ்நாள யாருமே பார்த்துருக்க முடியாது. போதா குறைக்கு புதுசா நாங்க எல்லாரும் சொன்னோம் சார், இன்கம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதுக்கும் ஓகே சொல்லி எந்த நெட்வொர்க்லயாவது எம்டியை மீட் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. எங்க நாங்களாம் நிறைய பண்ணிருக்கோம். நல்ல கோல்ட் கோஸ்ட் ஒண்ணு பண்ணேன். இன்னைக்கு கியூநெட் இருக்கு. அதெல்லாம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கிற நெட்வொர்க் தான். ஆனாலும் யாரையும் நம்ம நேரடியா மீட் பண்ண முடியாது. அப்புறம் வேற என்னமோ நெட்வொர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, XYZ. ஆனாலும் நம்மளுடைய எம்டி நம்ம கூட நேர உட்கார்ந்து நம்மகிட்ட பேசுவாங்க. எந்த கேள்வி பதிலும் அவங்க சொல்லி தராங்க. இப்படி ஒரு எம்டி நீங்க பாத்துக்க முடியாது. நான் ஒரு சார் உங்க தலைக்கு மேல ஐஸ் வைக்க நினைச்சாங்க. தயவு செய்து உண்மை அதுதான். நீங்களும் நிறைய நெட்வொர்க் நீங்க பண்ணலாட்டி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் நெட்வொர்க் எம்டி யாரும் மீட் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு நெட்வொர்க் நமக்கு கிடைச்சிருக்கு. இத நெட்வொர்க் இல்லைன்னு சொன்னா கூட இது நெட்வொர்க் தான்.
ஒரு 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 ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்தா நமக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமாங்க. 93 லட்சம் ரூபா ஒரு ஐடிக்கு 18 ஐடி இருக்கு. அதை கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போகணும். கொண்டு போனா வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஒரு 200-300 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு லட்சங்கள் தாண்டி போயிடுச்சு. 22,000 பேர் அப்டேட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு தகவல். அதுல என்னுடைய டீம்ல உள்ள மக்களும் உண்டு, சரிங்களா? அனைத்து பேரையும் நம்ம அப்டேட் பண்ண வைக்கணும். இன்னைக்கு ஜஸ்டிஸ் சாருக்கும் அசோகன் சாருக்கும் எம்டி சாருக்கும் பெரிய நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பு இந்த அசோகன் சாருக்கு ஏன்னா தனியா இன்வைட் பண்ணாரு கணேசனா, தனியா இன்வைட் பண்ணி ஆனா 100 நாள் ஆச்சு வாங்கினா அவர் என்ன மூத்தண்ணா வாங்கினாங்க. அவருக்கு லீடர் தான், அதுக்கிட்ட மூத்தண்ணா வாங்கினா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனால வந்திருக்கேன். கண்டிப்பா பிரபாவதி மேடம் சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல இது போகும்போது பிகாஸ் எண்ணம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குது. உங்களுடைய வியூ தெளிவா இருக்கு, போர்காஸ்ட் தெளிவா இருக்கு. எம்டியோட போர்காஸ்ட் வழியாக நம்ம எல்லாரும் போவோம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்ததா சென்னையில இருந்து அருணாராமன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேடம். அருணாராமன். மேடம் நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் எம்டி சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நான் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல இப்போ ஒரு 2-3 தடவையா தான் கலந்துருக்கேன். எனக்கு தெரியாது இதுல நடந்துட்டு இருக்குன்னு. எங்க டீம்ல செல்வகுமார் தான் சொன்னாப்ல இதுல டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்க, அதுல வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் 2-3 நாள் முன்னாடி இதுல டவுட் கேட்டு போனேன். இன்னைக்கு எம்டி சார் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாப்ல. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த குரோர்பதி நான் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நெட்வொர்க் பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப அற்புதமான பிளானு. உண்மையிலேயே சார் சொன்ன மாதிரி இதுக்கு பொறுமை வேணும். பொறுமையா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்கலாம். ரொம்ப அற்புதமா பிளான் பண்ணியிருக்கு. ரொம்ப அருமையா வழி நடத்திட்டு இருக்காரு எம்டி. அப்படி இருக்கும்போது இதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. நிறைய பேர் இதை மைனஸா பேசுறாங்க. நிறைய லீடர்ஸே இதுல பேசுறாங்க. அது இதுல வாங்குறாங்க. சார் சொன்ன மாதிரி அனுபவிக்கவும் அனுபவிக்கிறாங்க. அதையே இது எதிர்மறையா பேசுறாங்க. ஆனா ரொம்ப இதுலதான் எல்லாரோட வாழ்வும் இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட டீமுக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு. அதனால எல்லாருமே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஐடி போட்டுட்டு இருக்காங்க. பட் ஃபாஸ்டா பண்ணா நல்லா இருக்கும். எல்லாரும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க டீம்ல. இந்த வாய்ப்பு கொடுத்த எம்டி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. இது நிறைய பேரை கோடீஸ்வரர்களா உருவாக்க போற ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காரு. இதை எல்லாரும் உணரணும். எல்லாரும் அவங்கவுங்க டீமை நல்லபடியா வழி நடத்தணும். நன்றி சார். நன்றி. நன்றி மேடம். அடுத்ததா நம்ம புழல் சிவபிரகாஷ் வாங்க. புழல் சிவபிரகாஷ். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த அருமையான கூட்டத்தை தவற விட்டுட்டேன். எனக்கு 6ல இருந்து 9 வரை ஒரு மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். போய் ஒடியா பார்த்தா 10 மணி உடனே டப்பு போட்டு ஒன்று அட்டன் பண்ணேன். பார்த்தா எம்டி வந்திருக்காங்க, யாரும் வந்திருக்காங்க, பிரபாதி மேடம் வந்திருக்காங்க. பிரபாதி மேடம் பேச்செல்லாம் கேட்டேன் நான். அருமை அருமை, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என்னன்னா இப்ப இந்த 8 மணி மீட்டிங் நடத்துறாங்க அந்த மேடம். அந்த மேடத்துல அது ஒரு டெய்லி ஒருத்தர் அந்த எப்படி ஐடி போடுறது, ஐடி போட்டு அனுப்பினா அடுத்தபடி அது அந்த பக்கம் போய் பேஸ்ட் பண்ணி அது கன்ஃபியூஷனா இருக்கு. அது கொஞ்சம் அனைவருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை எல்லாரையும் தெளிவுபடுத்திட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த டவுட் வராது. சேரும் போதே அனைவரையும் தெளிவா சொல்லி சேர்த்தா எந்த பிரச்சனையும் வராது. இப்ப அம்மா சொன்ன மாரி பொறுமை வேண்டாம். கூட்டம் சேர பொறுமை. 3 மாசம் காத்துக்கிறது 3 வாரத்திலே வரப்போகுது. அதுக்கு வேண்டியது நம்ம அதிகமா அனைவரையும் உள்ள கொண்டாடணும் விஷயத்த சொல்லி. இது எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம நல்ல அருமையான திட்டம், யாருமே போடாத திட்டம். புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நன்றி வணக்கம். எனக்கு தான் சந்தேகம். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் கரம் குப்பி திறந்தாட்டி வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். புழல் சிவபிரகாஷ். நன்றி நன்றி நன்றி.
அடுத்ததா தர்மராஜ், நீங்க வாங்க. தர்மராஜ். ஹலோ தர்மராஜ். ஓகே, ஐயா வரல. அடுத்ததா யுவராஜ் பாண்டியன், உங்களுக்கான வாய்ப்பு, வாங்க. யுவராஜ் பாண்டியன். வணக்கம் ஐயா, நான் மாங்காடு பாண்டியன் பேசுறேன். என்னுடைய மகனுடைய செல்லுல பேசுறேன் ஐயா. அது என்னடா அது? ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய எம்பி ஐயா இருக்கும்போது நான் பேசுறது எட்டுக்கும் மகிழ்ச்சி ஐயா. மிக அற்புதமான நிகழ்ச்சி. ஐயா வந்து கலந்துக்கிற நிகழ்ச்சியில இப்போ எங்க வீட்டுல எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு திருவிழா மாதிரி கேட்டுக்கிறோம் ஐயா. ஏன்னா எல்லாரையும் உட்கார வச்சு ஸ்பீக்கர் போட்டு அவங்களுக்கு எல்லாரும் கேட்க வைக்கிறேன். எல்லாரும் கேட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேரும் சொந்தக்காரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு திருவிழா மாதிரி கேட்டு இருக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி. எம்பி